உண்மையாகவே கிராமம் தான். எவ்வளோ அமைதியாக இருக்கும் தெரியுமா? விடிஞ்சாலும் பெருசாக வண்டிக்கு சத்தம் இருக்காது. பால் கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊற்றுறவங்க மட்டும்தான் வண்டியில் சத்தமாக கேட்குறது தவிர மற்றபடி அதிகமாக வண்டி சத்தம் கூட கேட்காது. பறவைகள் சத்தம் நல்லாயிருக்கும். 5 மணிக்கு வந்தாலும் பறவைகள் சத்தம், மயில் சத்தம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அது மழை வந்துச்சுன்னா அந்த மண்ணோட வாசனையை சுவாசிக்கிறது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். இங்கே டவுன் ஃபுல்லாக வந்து தரை, ஆனால் இங்கெல்லாம் மண் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். மண்ணோட வாசனும் நல்லாயிருக்கும். அது காற்றெல்லாம் பார்த்தா நல்லா விசு விசு விசுன்னு காற்று அவ்வளோ அருமையாக இருக்கும் கிராமத்துக்குள்ளே. எல்லாருமே டவுனுக்கு போய் வேலை பார்ப்பாங்க, ஆனால் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறது கிராமத்தில் தான். எல்லோரும் கிராமத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கிராமத்துக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ 4 பேர் பார்க்குறீங்களா, அவங்க யார் யாருன்னு சொன்னால் போதும். யார் யாருன்னு சொல்லிடுங்க. இப்போ ஒரு ஹாய் சொல்லிடுங்க, யாருன்னு பேர் தெரிஞ்சுக்கட்டும். பையனுக்கு தலையே பிச்சிரும் போல இருக்குது, யார் லைவ்ல இருக்காங்கன்னு தெரியலையா. பார்த்துக்குங்க. எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இனி 9 நாளைக்கு கச்சேரி தான். செல்லு எங்ககிட்டயே இருக்காது, எல்லாம் செல்லுக்கு அடித்தடியாக தான் கிடக்குது. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க வந்து செல்லு பார்ப்பாங்களா? பார்த்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. செல்லை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஜெனின்னு ஜெனி அக்கா மேலே பைத்தியமாக இருப்பானுங்க. உண்மைதானே? பொய்யன்னு சொல்லல, சொல்லு. எஸ் எஸ், கேட்டுக்கோங்க. ஜெனி அக்காவுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. 3 ஃபேன்ஸ் எங்கள் வீட்லேயே இருக்குது. எங்கள் வீட்டு ஒரு அக்கா வந்து டாமும் பிடிக்கும், ஜெனியும் பிடிக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஜெனி 2.0, ஜெனின்னு ஒரே, எனக்கு செல்லவே கையில் வாங்கவே முடியாது. ஜெனி அக்காவோட பைத்தியம், பெரிய ஃபேனு. பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருமை பார்த்தீங்களா? இதுகளெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? சயின்ஸ் படிக்க சொன்னால் சயின்ஸ் படிக்க மாட்டானுங்க, சோசியல் படிக்க சொன்னால் சோசியல் படிக்க மாட்டானுங்க. கேட்டால் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியக்கூடிய மனிதன் யாராவது இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் தான் இருக்கும். எனக்கும் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க சொன்னவங்களோட முகத்தை. அப்படி தானே சொல்கிறீங்க? இதில் அண்ணன் தம்பிகளுக்குலாம் போட்டி வேற, போட்டு கொடுக்கறது வேற. 2 பேத்துக்கு செம்ம போட்டி தான். ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு, பார்த்து பயந்துடாதீங்க. ஹலோ, லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க. கொஸ்டின் எது இருந்ததுன்னா கேளுங்க, ஹாய் சொல்லுங்க. லைவ்ல இருக்கவங்க பாருங்க, சோர்ந்து போய் இருக்கு பார்த்தீங்களா? ஹாய் சொல்ல மாட்டேறீங்களா? யாருன்னே தெரியும், எப்படிமா பேசுறதுன்னு கேட்கலாம். தட்டி செல்ல திருப்பிருங்கிறான். லைவ்ல இருக்கவங்க ஹாய் சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், லைவ்ல இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? எங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஹாய். பேசு. கேள்வி இல்லையா? நல்ல பையன், கேள்வியே இல்லாத மனிதன். வாய் மண்டலம் மட்டும் கேள்வி இல்லை, ஆனால் செல்லை வச்சு பாருங்க, நொச்சு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்கள்ட்ட நான் கேட்குற ஒரே வார்த்தை, பேசாமல் இரு. இதைத்தான் நான் சொல்லுவேன். வேலை செய்யும்போது கூப்பிட்டு வச்சு பேசுவானுங்க, வேலையை முடிக்கவே விட மாட்டானுங்க. அவ்வளோ ஒரு நல்ல பையனுங்க. அம்மா இங்கே வா, அம்மா இங்கே பாரு, அம்மா இதை செய்கிறான், அம்மா அதை செய்கிறான் அப்படியே சொல்லுவானுங்களாக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குறும்பு செய்கிற பசங்களாம் இருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எந்த விஷயம் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம், உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பமாக தான் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம், மனசை பாதித்த விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லலாம்.